அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றி வேர்க்கை விடியும் மேலே இந்த 2 லெசனுடைய ரிவிஷன் பகுதி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7th லெசன் பார்க்கலாம். சான்றோர் மொழி வெற்றி வேர்க்கை உதவியால் பெறும் நன்மை. இந்த லெசனுடைய வினாவிடைக்கு போகலாம். நல்லா கவனிச்சிட்டு வரணும், சரிங்களா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம். கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. புரவி இச்சொல்லின் பொருள் குதிரை. புரவி படை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடலை நம்ம பார்த்துருப்போம். புரவி படை அப்படின்னா குதிரை படை. புரவி என்றால் குதிரை. பெரும் படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிழலாகும். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீர ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார். விடை கவனிச்சிட்டு வாங்க. ஆலமரத்தின் விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாக இருக்கும் என்று அதிவீர ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி, ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? விடை யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவை ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகளாகும். அடுத்த கேள்வி பாருங்க. இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள் ஆலமரத்திலுள்ள சிறு விதைக்கு ஒப்பிட்டு கூறப்படுகிறது. அடுத்தது பாருங்க. பொருத்தமான நிறுத்த குறியிடுக. பொருத்தமான நிறுத்த குறியிடுக. அதாவது இங்கே 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எதுவுமே எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் கமாவோ இல்லை ஃபுல் ஸ்டாப் எங்கெங்கெல்லாம் வருமோ அதை கண்டுபிடிச்சி நம்மளே இங்கே மார்க் பண்ணணும், சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ஆஹா என்ன சுகம் தெரியுமா? இங்கே இந்த சென்டென்ஸில் எதுவுமே கொடுத்துடல, சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ஆஹா இங்கே ஆச்சரியக்குறி வருது. என்ன சுகம் தெரியுமா? இங்கேயும் ஆச்சரியக்குறி வரும். அடுத்தது என்னை கட்டி போடுகிறார்கள். என்னை கட்டி போடுகிறார்கள். இது ஒரு சென்டென்ஸ் முடியுது. சென்டென்ஸ் முடிகிற இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கணும். ஆஹா இது என்ன பிரமாதம்? ஆஹா அப்படின்னாலே ஆச்சரியக்குறி கண்டிப்பாக வந்துடணும். இது என்ன பிரமாதம். அந்த வாக்கியம் முடிகிற இடத்துலையும் என்ன வரும்? ஆச்சரியக்குறி வரும். அடுத்து நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? இங்கே என்ன பண்ணுறாங்க? கேள்வியாக கேட்குறாங்க இல்லையா? நான் என்ன வேலை செய்ய வேண்டும், அதனால் கேள்விக்குறி. காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி, கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். இதில் எதுவுமே கொடுக்கல, நம்ம படிக்கலாம். காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி, கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது மொழியோடு விளையாடு. சொல் 1 பொருள் 2 கண்டுபிடி. அதாவது ஒரே சொல்ல ஆனால் 2 பொருள் தரக்கூடியது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வயலில் மேய்வது ஆடு. ஆடு வயலில் மேய்து. அழகாய் நடனம் ஆடு. டான்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாதத்தின் மறுபெயர் திங்கள். நிலவை குறிப்பது திங்கள். வகுப்பில் பாடம் படி. மாடி செல்ல உதவும் படி. வளைந்து ஓடுவது 6. 6 இந்த எண்ணின் பெயர் 6. பூக்களை தொடுத்தால் மாலை. அந்தி சாயும் பொழுது மாலை. சோற்றின் மறுபெயர் அன்னம். அழகிய பறவை அன்னம். அடுத்தது இணைந்து செய்வோமா. அதாவது கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் படத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் படத்தில் எழுதுக. அதாவது இந்த கூடையில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை ஃபஸ்ட்டு படத்தில் எது, அதாவது முதல் எழுத்து எதில் ஒன்றா வரும் இல்லையா, அந்த வார்த்தைகளை மட்டும் இந்த ஃபஸ்ட்டு படத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வார்த்தையெல்லாம் ஒன்றா வரும் இல்லையா, அதை ரெண்டாவது படத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே கவனிச்சிட்டு வாங்க, நல்லா கவனிச்சிட்டு வாங்க. சிறு பழம், சிறு மீன், சிலை, சிலந்தி, சிந்தனை இதெல்லாம் என்னது? முதல் எழுத்து ஒன்றா வந்திருக்கு. அடுத்தது தட்டு, தவளை, தலை, தம்பி, தா அந்த வரிசையில் வந்திருக்கு இல்லையா.
இதெல்லாம் முதல் எழுத்து ஒன்றா வந்திருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு படத்தில் எழுத்து எழுதிக்கணும். அடுத்தது கிண்ணம், வண்ணம், அன்னம், தண்ணீர், நுண்ணியதே, இந்த 2வது லெட்டர்லாம் ஒன்றா வந்திருக்கு. அடுத்தது பூனை, பானை, யானை, இதுவும் 2வது லெட்டர் ஒன்றா வந்திருக்கு இல்லைங்களா. அடுத்தது இதோட இந்த 7th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த 8th லெசனுக்கு போகலாம். 8th லெசன் வந்து விடியும் வேலை. இப்போது இதோட வினா விடைக்கு போகலாம். சரியான பலூன்களை எடுத்து பொருத்துக. நல்லா கவனிச்சுட்டாங்க. இதில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. வேலை, பொதி, ஆயத்தப்படுத்துதல், துளிர், கொடியெடுப்பு. இதை வந்து இதோட சரியான பலூனில் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. வேலை அப்படின்றால் நேரம், பொதி என்றால் மூட்டை, ஆயத்தப்படுத்துதல் அப்படின்றால் என்னது, தயார் செய்தல், துளிர் இளம் இலை, துளிர் விடுது சொல்லுவோம் இல்லையா, மரத்துலேயோ செடியிலையோ வந்து ஃபஸ்ட் ஒரு இலை குட்டி குட்டியாக வரும் இல்லையா, அதுதான் துளிர் விடுதல், இளம் இலை. கொடி அடுப்பு, பக்க அடுப்பு. அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. சாலை எங்கும், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சாலை கூட்டல் எங்கும். சுண்டி இழுக்கும், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும். ஓடி கூட்டல் ஆடி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடியாடி. காலை கூட்டல் பொழுது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காலை பொழுது. வரகு கூட்டல் அரிசி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரகரிசி. உணவு கூட்டல் அளிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உணவளிக்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன. அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன. இங்கே விடை கவனிங்க. அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர். கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுக. மழை பெய்தல், மேகங்கள் நகர்தல், வளைந்து செல்லும் மலைப்பாதை, பனை ஓலை குடிசை, மண்பானை சமையல் மனம், மரம் செடி கொடிகள், பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள். அடுத்து பிள்ளைகள் காலை உணவாக என்ன சாப்பிட்டார்கள். பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சோறும் பருப்பு கடையலும் பிரண்டை துவையலும் சாப்பிட்டனர். அடுத்தது நல்லா கவனிங்க. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. அதில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எடுத்துக்காட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பச்சை பசேல் என்ற வயல்வெளி. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள், சிலுசிலுப்பான காற்று. இதெல்லாம் என்னது, வருணனை சொற்கள். சரிங்களா. அடுத்தது மொழியோடு விளையாடு. புதிய சொற்களை உருவாக்கலாமா. இங்கே வந்து நிறையா வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து நம்ம ஒரு வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கணும், புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும். சரிங்களா. நகம், இங்கே வந்து எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ந க இம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு ஒன்றா கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். சரிங்களா. நகம் அங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது முகம், அப்புறம் நன்றி, கரி, கணம், கன்னம், ஊக்கம், ஊனம். இப்போது இந்த 2 லெசனுக்கும் ரிவிஷன் பார்த்தோம் இல்லைங்களா. நன்றிம்மா.